அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் திமுக அமைச்சர் துண்டு துண்டாக வெட்டி கொலை, கதரும் முதல்வர் ஸ்டாலின், இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ இரவோடு இரவாக நடந்த ஒரு மிகப்பெரிய மர்மங்கள் பார்த்தீங்கன்னா, மர்ம கும்பலால் பி மூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக வெட்டப்பட்டதாக ஒரு பரபரப்பான செய்தி வெளியாகி வருகின்ற நிலையில் தான் அங்கே பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய கலவரங்களை தான் வெடித்திருக்கு. இருந்தாலும் திமுக ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் நிலையில் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக ஒரு பேசக்கூடிய அளவிற்கு தான் மிகப்பெரிய சம்பவங்களாகவே நடந்துட்டு வருகின்ற நிலையில் தான். ஸோ ஏற்கனவே மூர்த்தி அவர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே ஸோ நிறைய வாதங்களும் நிறைய கட்சி நிர்வாகிகளிடையும் பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்விரோதங்கள் இருந்ததாக செய்தி வெளியே இருக்கு. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த அமைச்சர் டிஎம்கே ஸோ அமைச்சராக இருந்தவர் தான் பி மூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி ஆவார். இவர் பார்த்தீங்கன்னா தமிழக ஸோ வணிக வரித்துறை அமைச்சராகவும் பதிவுத்துறை அமைச்சராகவும் பார்த்தீங்கன்னா இருந்திருந்த நிலையில் இவர் மதுரை கிளைக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்த நிலையில் இவருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏற்கனவே ஸோ நிறைய கட்சி நிர்வாகிகளிடையே ஸோ முன்விரோதங்கள் இருந்த நிலையில் இப்போ திடீர்னு மர்ம நபர்களால் ஒரு 5 நபர்களால் பார்த்தீங்கன்னா குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்த நிலையில் இப்போ மூர்த்தி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஸோ இழந்திருக்காரு. இருந்தாலும் திமுக மிகப்பெரிய பிரச்சனைகள் தான் இருந்து வருகிற நிலையில் திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளேயே ஸோ நிறைய பிரச்சனைகள் சந்திச்சு வரும். திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு காலையிலே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவங்களாக தான் ஸோ நடந்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த நிர்வாகிகளும் திமுக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பார்த்திங்கன்னா ஸோ நேரில் சென்று மாலை அணிவித்து அங்கு மரியாதை செலுத்தி வரும் நிலையில் இன்று மாலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிரடியாக அவருடைய உடலை அடக்கம் செய்து திமுக அரசு மரியாதையுடன் அவருக்கு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா உத்தரவிடும் நிலையில் ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக அங்கு மயக்கம் ஏற்பட்ட காரணத்தினால திடீர்னு அங்கிருந்து அகற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஸோ ஏற்படுத்தி இருக்குது. இருந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இதற்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இப்போ திமுக சேர்ந்த பி மூர்த்தி அவர்களை பார்த்திங்கன்னா ஸோ முன்விரோதம் காரணமாக இப்போ பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் ஸோ இணைய போகிறதாக ஒரு பரபரப்பான செய்தி வெளியே இருந்தது. ஸோ இதன் அடிப்படையில் தான் இந்த கொலை நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஸோ பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இப்போ இருந்தாலும் திமுக ரகசியங்களை அனைத்துமே தெரிஞ்சிருக்கக்கூடிய பி மூர்த்தி அவர்களை ஸோ அடுத்த கட்சியில் இணைய விடுவாங்களா அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருந்தாலும் இதன் அடிப்படையில் தான் திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி நிறைய கட்சி தலைவர்களும் பேசப்பட்டு வருகின்ற நிலையில் இருந்தாலும் என்ன ஸோ நடக்க போகுது அப்படின்றத ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.